ஆங்கில மருந்து பயன்படுத்தும் போது இந்த சித்த மருந்தை பயன்படுத்துறதுனால ஒரு பக்க விளைவை ஏற்படுத்திடும். இந்த சின்ன குழந்தைகளுக்கு இதை கொடுக்கறதுக்கு நிறைய பேருக்கான பயம் இருக்கு. முற்றிலும் தவறு. எள்ளளவு கூட பயப்பட வேண்டியதில்லை. சிறு குழந்தையிலிருந்து 85 வயசு வரைக்கும் நாங்கள் மருந்து குடிச்சிட்டு தான் வரோம். இந்த ஒரு நேர்காணல் உங்கள் உடல்நலத்தை பற்றிய பார்வையை முற்றிலும் மாற்றப் போகிறது. இறுதி வரை பாருங்கள். 70 வயதிலும் 20 வயது வாலிபரை போல சிலம்பம் சுழற்றும் இவர் ஒரு சித்த மருத்துவர். பல நோய்களை தீர்க்கும் மருத்துவராக வலம் வந்து கொண்டிருப்பவர். தனது சித்த மருத்துவத்தின் அனுபவத்தை இலவச பாடமாக மருத்துவ சேவையை வழங்கி வருகிறார். தனது சித்த மருத்துவ வள்ளல் என்ற பட்டம் பெற்ற பிரம்மஸ்ரீ கோவிந்தன் அவர்கள். வணக்கம். உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் என்ற வார்த்தையை கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. உடலுக்கான ஆரோக்கியத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உடல் ஆரோக்கியம் அப்படின்னும் போது நிறைய சாப்பிட்றது, இல்லை குறைவாக சாப்பிட்றது, மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இப்படி எத்தனையோ விஷயங்கள். ஆனாலும் முறையான மருத்துவத்தை நாம் அணுகிறோமா? என்ன மாதிரியான மருத்துவம் நமக்கு முதன்மையான மருத்துவம்? என்னென்ன மாதிரியான வைத்தியங்கள் உண்டு? இந்த மருத்துவத்தில் நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? இது என்ன மருத்துவம் என்பதை பற்றிய பல கேள்விகளுக்கு விடையளிக்க சித்த மருத்துவத்தில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் தனது பணியை திறம்பட செய்து பலராலும் பாராட்டப்பட்டு பல விருதுகளை வாங்கிய பிரம்மஸ்ரீ கோவிந்தன் ஐயா அவர்கள் நமக்காக விடையளிக்க இங்கே வந்துள்ளார். பிரம்மஸ்ரீ கோவிந்தன் ஐயா அவர்கள் மருத்துவத்தை பார்ப்பது மட்டுமல்லாமல் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊரில் உள்ள மம்சாபுரம் என்ற கிராமத்தில் செண்பகா தோப்பு என்ற மூலிகை தோட்டத்தில் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று மூலிகையினால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் எடுத்துரைத்து மாதந்தோறும் மிகப்பெரிய ஒரு சேவையை செய்து வருகின்றார். உங்களோட மருத்துவத்தை பற்றி சொல்லணும்னா அது சித்த மருத்துவமா இல்லை இயற்கை மருத்துவமா? இயற்கை மருத்துவம் என்பது மூலிகை முழுக்க முழுக்க மூலிகை வைத்தே செய்வாங்க. அப்போ ஒரு சில பாரம்பரிய வைத்தியர்கள் மூலிகை மட்டுமே பயன்படுத்திட்டு வர்றாங்க. அந்த மூலிகையை நிழலை காய போட்டு பொடி பண்ணி அதை செய்கிறது மூலிகை மருத்துவம். அதற்கு அடுத்து சித்த மருத்துவம்னா பஸ்பங்கள், செந்துரங்கள், அதாவது பாசனங்களை முறைப்படி கட்டி நம்ம மருந்துக்கு கொண்டு வரணும். உலோகங்களை நீத்தி நம்ம மருந்து கொண்டு வரணும். அதுக்கடுத்து தீநீர் ஐட்டங்கள், அது எல்லாமே சித்த மருத்துவத்தில் வந்துடும். அதனால் மூலிகை மருத்துவம் பார்க்குறவங்க மூலிகை மட்டுமே நிப்பாட்டிக்கிடுவாங்க. சித்த மருத்துவம்னா மூலிகை மருத்துவமும் இந்த பஸ்பங்கள், செந்தூரங்கள் சேர்ந்து வர்றது தான் சித்த மருத்துவம். ஆங்கில மருந்து பயன்படுத்தும் போது இந்த சித்த மருந்தை பயன்படுத்துறதுனால ஒரு பக்க விளைவை ஏற்படுத்திடும்ன்ற ஒரு பயம் இருக்குது எல்லாருக்கும். இது முற்றிலும் தவறு. எள்ளளவு கூட பயப்பட வேண்டியதில்லை. அதாவது நீண்ட காலமாக ஒரு சர்க்கரை வியாதினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க கேட்குது நியாயம்தான். ஏன்னா நான் ரொம்ப அதிக நாளாக பல வருடங்களாக மாத்திரை இன்சுலின்லாம் போட்டுட்டு வரேன், திடீர்னு உங்கள் மருத்துவத்தை பார்க்கும்போது ஏதோ பக்க விளைவு வருமானு கேட்பாங்க. ரெண்டுமே சேர்ந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு, ஏன்னா மாத்திரைனாலே இந்த உடம்பு வளர்ந்ததுனால திடீர்னு மாத்திரையை நிப்பாட்டக்கூடாது. நம்ம மருந்து சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 10 நாளைக்கு, ஒரு 15 நாளைக்கு, இல்லை ஒரு மாதம் கூட நம்ம அவங்க பயன்படுத்திக்கிடலாம். ஆனால் எந்த தவறுமே பக்க விளைவு எதுவுமே வராது. அதாவது இப்போ ஆரம்பத்தில் சுகர் இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு மாதம் தான் மாத்திரை எடுத்துருப்பாங்க. அவங்க உடனே மாத்திரையை நிப்பாட்ட சொல்லிவிட்டு நம்ம சித்த மருத்துவத்தை எடுத்துக்கலாம். அவங்க உடனே அவங்களுக்கு பயன்பட்டு பூரண குணமாகிடுவாங்க. அதனால் 10 வருஷங்கள் பல வருடங்களாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட உடல்நிலை அனுசரித்து நம்ம சித்த மருந்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த சின்ன குழந்தைகளுக்கு இதை கொடுக்கறதுக்கு நிறைய பேருக்கான பயம் இருக்குது. அந்த எந்த வயதிலிருந்து இந்த குழந்தைகளுக்கு இந்த மருந்தை நம்ம கொடுக்கலாம்? என்னுடைய அம்மா இருந்த காலத்திலிருந்து இந்த மாதிரி இந்த நவீன மருத்துவம்லாம் வந்தது கிடையாது.
பிறந்த குழந்தையிலிருந்து அவங்க குளிப்பாட்டுறது வரைக்கும் எல்லாமே பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தையும் செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ நாங்களும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் அவங்க மாதமாக இருக்கிறதுலேருந்து நாங்கள் மருந்து கொடுத்துட்டு தான் வரோம். அவங்க ஆரோக்கியமாக குழந்தை பெற்றுட்டு தான் வராங்க. அது மாதிரி குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் என்னென்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் கொடுத்துட்டு தான் வரோம். அதனால் வந்து எந்த காரணத்தொன்னும் பயப்பட வேண்டியதில்லை. அதாவது ஒரு வயசில், அதாவது ஆரம்பத்து பிள்ளையிலேருந்தே நம்ம மருந்து எடுத்துகிட்டே வரலாம். உதாரணத்துக்கு ஒரு 3 மாத குழந்தைக்கு ஒரு இருமல் சளி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து முன்காலத்துலேருந்து மருத்துவம் என்ன செய்வாங்கன்னா, வாயை விட்டு லேசாக தோண்டி எடுத்து அந்த சளியை பூரா எடுத்துட்டு ஒரு சின்ன மருத்துவத்தை தான் கொடுப்பாங்க. அதாவது தூதுவளை இலையை மென்று தான் ஊற்றுவாங்க. அப்படிப்பட்ட மருத்துவமெல்லாம் முன்னாலிருந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து நவீனமாக நம்ம மருந்து அடிக்கொருக்கா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறதுனால தான் அவங்களுக்கு அந்த கேள்வியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் சிறு குழந்தையிலேருந்து 85 வயசு வரைக்கும் நாங்கள் மருந்து கொடுத்துட்டு தான் வரோம். ஐயா, ரொம்ப தெளிவான பதிலாக இருந்ததுங்கய்யா. நிச்சயமாக நிறைய பேர் கேள்விக்கு விடை கிடைச்சிருக்கோம்.